சும்மா சர்ச்சுக்கு ஒரு நண்பனை எடுத்துகிட்டு வந்து உட்கார வைங்களேன், நீங்கள் செய்கிற காரியம் சும்மா தான் இருக்கும். அவங்க வாழ்க்கையில் ஒரே நாளில் அற்புதம் பார்ப்பீங்களோ பார்க்க மாட்டீங்களோ, அன்றைக்கி கர்த்தர் அந்த சகோதரனை தொட்டுட்டாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. நமக்கே தெரியாது, ஒரு 5-6 வருஷம் கழிச்சு அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும். அதற்கு காரணம் யாருன்னா, நீங்கள் கொண்டு வந்தீங்க பார்த்தீங்களா ஒருத்தரை, உங்களால் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. அல்லேலூயா. அவங்க நினைப்பா இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணுறதுலாம் ரெண்டாவது, கொண்டு வந்த உங்களுக்கு தான் தேவன் பரலோகத்தில் ஒரு இடத்த வைத்திருப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. இப்போ நீங்கள் உள்ளே வந்ததுனால நான் ஜெபம் பண்ணுறேன், உங்களுக்கு விடுதலை ஆகுதுன்னா நீங்கள் நினைப்பீங்க இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணுறாருன்னு. இல்லை, என்னால் உங்களுக்கு விடுதலை இல்லை, யார் உங்களை கொண்டு வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த விடுதலை. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. அந்த முயற்சி யாரும் செய்ய, நான் மட்டும் நல்லா இருக்கணுங்க. ஐயோ, எதை வேணால் செய்வாங்க இந்த உலகத்தில். நான் பெந்துகாஸ்து, நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, நான் அல்லேலூயா கோஷ்டின்னு சொல்கிறதுக்கு வைக்கப்படுவாங்க. செகண்டு சபைக்கு போகிறத கூட மாட்டாங்க. இல்லை பாஸ்டர், அவங்களெல்லாம் கூப்பிட்டேன்னா